செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மார்க் ஊழலில் ஈடுபட்டாரா இல்லையா? பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்கினாங்களா இல்லையா? அந்த பணத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு பங்கு போச்சா இல்லையா? இது பொதுமக்களுடைய கேள்வி. அப்போ முதல்வர் அவர்கள் நியாயமானவர், நேர்மையானவர் அப்படின்னா நாங்க லஞ்சமே வாங்கல, செந்தில் பாலாஜி தவறே பண்ணல அப்படின்னு அவர் எங்க சோப்பனா சொல்ல முடியுமா? அதற்கான ஆதாரங்கள் இருக்கா? இப்ப எதுக்குமே ஆதாரம் வேணும். செந்தில் பாலாஜி செய்தது தவறுன்னு சொல்லி ஆதாரத்தின் பூர்வமாக கோர்ட்ல வழக்கு போயிருக்கு. அது இப்போதைக்கு நிக்கு. அப்ப செந்தில் பாலாஜி மாட்டும் போது முதல்வர் இவங்க தவறு செய்தவர்களை காப்பாற்றுவதற்காக தவறு செய்பவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வகையில் திமுக தொடர்ந்து செயல்படுறதுங்கிறது உண்மையா இல்லையா? இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி பத்தி என்ன சொன்னாரு? இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை பத்தி என்ன சொன்னாரு? அப்போ அவங்களெல்லாம் புனித நீர் தொழிச்சு இன்னைக்கு திமுக சேர்க்கிறாங்க அப்படின்னா ஸ்டாலின் தவறானவர் அப்படித்தானே மக்களால் பார்க்கப்படும். பாஜகன்றது பேரை சும்மா சொல்றது. இவங்க செய்த தவறுகளுக்கு இவர்கள் நிச்சயம் சிறைக்கு போவார்கள்ன்றது அவங்களுக்கு உறுதியா தெரியுது. அப்போ நம்ம உள்ள போயிருவோம், கெஜ்ரிவால் மாதிரி உள்ள போயிருவோம், நம்ம சிறை தண்டனை நமக்கு ஆயிரும், நம்ம செய்த தவறுகளுக்கெல்லாம் ஆதாரங்கள் அமலாக்கத்துறை வச்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள போயிருவோங்கிற பயம் காரணமாக தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டுங்கிற அடிப்படையில் ஒரு கட்சி அப்படின்னா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும் கேட்கறது இயல்பு. அது முடியும் முடியாதுன்றது அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கிட வேண்டியதான். என்னை தெரிஞ்சு எனக்கு பொறுத்தளவுக்கு நடிகர் விஜயை ஏமாத்துவதற்காக காங்கிரஸ் திமுக போடக்கூடிய ஒரு கபட நாடகம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் அப்படியே கூட்டிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இடத்துல அவரை தனியாக கழட்டி விட்டுட்டு கமலஹாசன் மாதிரி அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விடணுங்கிறது தான் திமுகவுடைய. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் தமிழ்நாடு நாடக சங்கத்தின் தலைவர் திரு முத்துரமேஷ் சாலர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கண்ணே. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை பிறகு அவர் கண்ணீரோடு கொடுத்த பேட்டியை சுட்டி காட்டி பேசியிருக்காரு. தமிழ்நாட்டிலும் டெல்லி ஃபார்முலாவை பயன்படுத்தி இங்கே கைது பண்ண துடிக்கிறது பிஜேபி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது பற்றினா ஒரு கைதோட பயத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்காரா, இல்லை பாஜக எதையும் செய்ய இங்கே முயற்சி செய்யுது அப்படின்ற ஒரு வெளிப்பாட்டில் அதை சொல்லியிருக்காரா? அதாவது பாஜக இந்த மாதிரி செஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து சொல்றாரு. ஆனால் உண்மை நிலவரம் என்னன்றது, மக்கள் பேசிக்கிற கருத்து என்னன்றது முதல்வருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. இப்போ கெஜ்ரிவால் தவறு செய்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. இப்போ வழக்கு உதாரணத்துக்கு இப்போ பொய் வழக்கே போடுறாங்கன்னு வச்சுங்க. நமது முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர்களுடைய மந்திரி சபையில் இடம்பெற்றவர்கள் யாராவது தவறு செய்யல, இப்போ உதாரணத்துக்கு அமலாக்கத்துறை அமைச்சர் நேரு 1022 கோடி ரூபாய் கைவிட்டு பெற்றிருக்கிறார், 880 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றிருக்காரு, இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்ல போனால் பார்ட்டி பண்ணிட்டு கேட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறை காவல்துறை டிஜிபி அவர்கள்ட்ட கைது செய்ய சொன்னாங்க, செய்யலை. தலைமைச் செயலாளருக்கு சொன்னாங்க, செய்யலை. கோர்ட்டு உத்தரவிட்டு இது வரைக்கும் வழக்கு பதிவு இல்லை. லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபிக்கு கோர்ட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு பண்ணுறதுக்கு நடக்குது. இப்போ இதை எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மார்க் ஊழலில் ஈடுபட்டாரா இல்லையா? பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்கினாங்களா இல்லையா? அந்த பணத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு பங்கு போச்சா இல்லையா? இது பொதுமக்களுடைய கேள்வி. அப்போ முதல்வர் அவர்கள் நியாயமானவர், நேர்மையானவர் அப்படின்னா நாங்கள் லஞ்சமே வாங்கல, செந்தில் பாலாஜி தவறே பண்ணல அப்படின்னு அவர் எங்க சோப்பனா சொல்ல முடியுமா? அதற்கான ஆதாரங்கள் இருக்கா? இப்போ எதுக்குமே ஆதாரம் வேணும். செந்தில் பாலாஜி செய்தது தவறுன்னு சொல்லி ஆதாரத்தின் பூர்வமாக கோர்ட்டில் வழக்கு போயிருக்கு. அது இப்போதைக்கு நிற்கு. அப்போ செந்தில் பாலாஜி மாட்டும் போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தானே உள்ள போவார். இப்போ நேரு தப்பு பண்ணியிருக்காரு, நேருடைய பாஸ் யாரு? முதல்வர் ஸ்டாலின் ஐயா. அப்போ அவரும் தானே உள்ள போவார். இவங்க தவறு செய்தவர்களை காப்பாற்றுவதற்காக தவறு செய்பவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வகையில் திமுக தொடர்ந்து செயல்படுறதுங்கிறது உண்மையா இல்லையா? இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி பற்றி என்னென்ன சொன்னார்? இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி என்ன சொன்னார்? அப்போ அவங்களெல்லாம் புனித நீர் தொழிச்சு இன்னைக்கு திமுக சேர்க்குறாங்க அப்படின்னா ஸ்டாலின் தவறானவர் அப்படி தானே மக்களால் பார்க்கப்படும். தவறு செய்பவர்கள் இவரால் குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட நபர்கள் சொல்லப்பட இவர் போய் கவர்னர்கிட்ட போய் பல்வேறு முறைகேடுகளை பன்னீர்செல்வம் செஞ்சிருக்காரு, அவர் பதவி நீக்க செய்யணும், அவர் வேணா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார் மனு கொடுத்தாரா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட இவரால் குற்றச்சாட்டப்பட்ட பன்னீர்செல்வத்தை இவரே கட்சியில் சேர்க்கிறாருன்னு சொன்னால் இவர் எப்படி நியாயமான மனிதராக இருக்க முடியும்? அப்படி தானே பொதுமக்கள் கேட்பாங்க. அப்போ
பாஜகன்றது பேரை சும்மா சொல்றது. இவங்க செய்த தவறுகளுக்கு இவர்கள் நிச்சயம் சிறைக்கு போவார்கள்ன்றது அவங்களுக்கு உறுதியாக தெரியுது. அப்போ நம்ம உள்ளே போயிடுவோம், கெஜ்ரிவால் மாதிரி உள்ளே போயிடுவோம், நம்ம சிறை தண்டனை நமக்கு ஆயிரும், நம்ம செய்த தவறுகளுக்கெல்லாம் ஆதாரங்கள் அமலாக்கத்துறை வச்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் உள்ளே போயிடுவோங்கிற பயம் காரணமாக தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டுங்கிற அடிப்படையில் பாஜக கெஜ்ரிவாலை கைது செஞ்ச மாதிரி, பாஜக கெஜ்ரிவாலை உள்ள வச்ச மாதிரி என்னையும் உள்ள வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு நாடகம். தாங்கள் செய்த தவறை. ஆனால் செந்தில் பாலாஜியை கைது பண்ணும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கி ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாரு. செந்தில் பாலாஜி கைது மூலயமா எங்களை மிரட்டி பார்க்க உங்களால் முடியாது, நாங்கள் எதுக்கும் அடிப்பணிய மாட்டோம் அப்படின்னும் சொல்லிட்டு போயிருக்கோம். இல்லைங்க, நாளைக்கு நேரு உள்ளே போனாலும் இதே தான் சொல்லுவாங்க, ஸ்டாலின் அவர்கள் கைது செய்து உள்ளே போனாலும் அதை தான் சொல்லுவாங்க, உதயநிதி தவறு செய்ததுக்கு கைது செய்து உள்ளே போனாலும் இதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. மக்கள் மன்றத்தில் பாஜக எங்கள் மீது பழிவாங்குற நடவடிக்கை ஏற்படுத்துங்கிறத ஒரு கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. இவர்கள் நியாயமானவர்கள் என்றால் நேரு மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கணுமா, பண்ணியிருக்க கூடாதா? நியாயமான ஆட்கள் இருந்தால் இவங்க தான் ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க பன்னீர்செல்வத்து மேலே. அவரையே கட்சியில் சேர்க்குறாங்க, திமுக துண்டை போட்டு சேர்க்காங்க, திமுக உறுப்பினராக சேர்க்குறாங்கன்னா அப்போ இவங்க எப்படி நியாயமானவர்களாக இருக்க முடியும்? இது ஒவ்வொரு சாமியானிகளுடைய கேள்வியாக தானே இருக்கும். நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு, நீங்கள் செஞ்ச தவறுகளை மறைக்கிறதுக்கு பாஜக மேலே குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, அவ்வளோதானே? திமுக கூட்டணியில் தொகுதி உடன்படிக்கை நடந்துட்டு இருக்கு. இதில் காங்கிரஸுக்கு 25+1 சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது கிரீஷ் சோடங்கர் இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்றத கவுனிங் சொல்லியிருக்காரு. கிரீஷ் சோடங்கர் திமுக கூட்டணியை கட்டுப்படுத்துக்காக வந்திருக்காரு, இல்லை அந்த கூட்டணியை முறியடிப்பதற்காக இங்கே வந்திருக்காரா? அதாவது சார், ஒரு கட்சி, அதுவும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக ஆட்சி புரிந்த ஒரு கட்சி, அந்த கட்சி தேர்தலில் எங்களுக்கு நிறைய சீட்டு கேட்கணுங்கிறது இயல்பு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 1980 திமுகவுக்கு 114 தொகுதி, காங்கிரஸுக்கு இந்திரா காங்கிரஸுக்கு 114 தொகுதி இருந்த காலகட்டங்கள்லாம் உண்டு தமிழ்நாடு அரசியல் வரலாறுல. அப்போ அந்த அளவுக்கு செல்வாக்க இருந்த காங்கிரஸை 25 தொகுதி தரேன்னு சொல்கிறதுங்கிறத தலைமை ஏற்றுக்கொள்ள. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக விஜயோட தாவாய்க்கா இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, கூட்டணியில் நாங்கள் ஒரு 6 அமைச்சர் பதவி தரோம், கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட தொகுதிகளை தரோம்னு சொல்றாங்க. அப்போ அதெல்லாம் தாவேகா ஜெயித்ததான பாசிபிலிட்டி இல்ல, அதுதான் சாத்தியக்கூறுகள் இங்க இருக்கா? அதை சொல்றதுக்கு தான் நான் வரேன். அதாவது ஜெயிக்குதோ தோக்குதோ, உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. அவங்க ஒரு 80 தொகுதியில் நிற்கிறோம், நாங்கள் ஆட்சியில் பங்கும்போது அது ஒரு அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி தானே. இப்போ திமுக கூட நின்று அவங்க தோல்வி அடைஞ்சதே கிடையாதா? திமுக கூட நின்னா நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்களா? திமுக இந்த முறை 234 தொகுதியிலும் டெபாசிட் இழக்குங்காங்க. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியிலும் ஜெயிக்காதுங்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஐக்கான் தமிழ்நாட்டில், அவரை பற்றி அமைச்சர்கள் பேசும்போது வாயை திறக்கலாம், ராஜ்யசபா உறுப்பினர் பேசும் வாயை திறக்கலாம், ஊடக வாய் வியாபாரிகள் பேசும்போதும் காங்கிரஸ் வாயை திறக்கலாம். எப்படி காங்கிரஸ் ஜெயிக்கும் சொல்கிறது? அவங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக தங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரேன்னு ஒரு கட்சி சொல்லுது. இப்போ மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்லி திமுகவுடைய கொள்கைன்னு சொல்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் மாநிலத்திலையும் கூட்டாட்சி மத்தியிலையும் கூட்டாட்சின்னு ஏன் சொல்லக்கூடாது? அவங்களுக்கு ஏன் அந்த உரிமை இல்லை? நீங்கள் எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் மட்டும் அங்கே போய் மத்திய அமைச்சரவையில் போய் மத்திய அமைச்சரவையில் வள வருவீங்க, அவங்க தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் ஆகக்கூடாதா? இது நியாயமான கேள்வி தானே சார். காங்கிரஸ் நமக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறது வேறு விஷயம். ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கூட்டணி கட்சியிடம் எங்களுக்கு அமைச்சரவையில் இட வேண்டும் கேட்பது தவறா? தங்களுடைய செல்வாக்கு இவ்வளோ இருக்கிறது, அதனால் எங்களுக்கு இத்தனை தொகுதின்னு கேட்குறது தவறு கிடையாது. திருமாவளவன் அவர்களே இதை பற்றி பேசியிருக்காங்க. என்னென்ன ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுகவை கடுமையாக சாடி பேசின பழைய வீடியோக்கள்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு கட்சி அப்படின்னா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும் கேட்கறது இயல்பு. அது முடியாதுன்றது அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட வேண்டியதான். என்னை தெரிஞ்சு எனக்கு பொறுத்தளவுக்கு நடிகர் விஜயை ஏமாற்றுவதற்காக காங்கிரஸ் திமுக போடக்கூடிய ஒரு கபட நாடகம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நான் சொல்லுவேன். என்னோட பார்வையில் அப்படி தான் தெரியுது. ஏன்னா விஜய் அப்படியே கூட்டணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இடத்துல அவரை தனியாக கழட்டி விட்டுட்டு கமலஹாசனை மாதிரி அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விடணுங்கிறது தான் திமுகவுடைய காங்கிரஸுடைய செயல் திட்டம் நான் நினைக்கிறேன்.
திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு உரிய சீட்டு கிடைக்கலாம், தாவேகா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா திமுகவை விரும்பக்கூடிய ஒரு சில தலைவர்கள் காங்கிரஸை உடைத்து திமுக பக்கம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் உடைய வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு இப்போ காமராஜர் என்றால் காங்கிரஸ், காங்கிரஸ் என்றால் காமராஜர்ங்கிற அடிப்படையில் இன்றைக்கும் ஒரு வாக்கு உள்ள ஒரு கட்சி, ஒரு 3-4% வாக்கு உள்ள கட்சி. குறிப்பாக தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஒரு விருதுநகர் போன்றதில் அபரிதமான ஒரு செல்வாக்குள்ள கட்சி. இது எப்படி சொல்கிறேன்னா 2014 எல்லா கட்சியும் தனியாக போட்டியிடும் போது காங்கிரஸ் டெபாசிட் பெற்ற ஒரே தொகுதி வந்து கன்னியாகுமரி. அன்னைக்கு வந்து வசந்தகுமார் அவர்கள். திமுக டெபாசிட் இழந்துருச்சு. நல்லா தெரிஞ்சுங்க, திமுக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் இழந்தது. 4வது இடத்துக்கு போச்சு. பாஜக முதலிடம், காங்கிரஸ் 2வது இடம், 3வது அதிமுக, 4வது தான் திமுக. அப்படி டெபாசிட் இழந்த கட்சி தான் திமுக. காங்கிரஸ் கூட்டணி இல்லாதனால. காங்கிரஸ் கூட்டணியை கைவிட்டால் திமுக படுதோல்வி அடையும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. இன்னொன்று, காங்கிரஸுக்கு வந்து இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது வந்து மத்தியில் ஆட்சி எம்பி எலெக்ஷனும் கிடையாது. தமிழ்நாட்டில் நீங்கள் கூட்டணியில் பங்கு தரல, இன்னொருத்தர் தராங்க. ஒரு முயற்சிக்கு நாங்கள் அவர் கூட நிற்கிறோம். ஜெயிச்சா ஜெயிக்கிறோம், தோற்றா தோக்கிறோம், அவ்வளோதானே. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நேற்றைய தினம் முதல்வர் ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் தினம். இதில் எக்ஸ் தளத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பிறந்தநாள் விழாவை தெரிவிச்சிருக்காரு. அண்ணன் ஸ்டாலின் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் ஸ்டாலின் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக ஒரு பேசுபொருளாக இருக்குது. இதுலேருந்து கூட்டணி முறிவு ஏற்படலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைண்ணே, அதாவது ராகுல் காந்தி கன்ஃபியூஸ் ஆகிருப்பார். ஏன்னா ஸ்டாலின் வந்து தன்னை அப்பான்னு சொல்லி கூப்பிட சொல்கிறாரு. அதனால் நம்ம அண்ணன் போட்டால் தப்பாக எடுத்துருவாரோ அப்படிங்கிற பயம் காரணமாக அவர் அண்ணங்கிற வார்த்தையை எடுத்திருப்பார். அப்பானும் போட முடியாது. அடுத்தவனை அப்பான்னு கூப்பிட்றத வந்து தமிழக மக்கள், இந்திய மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அப்போ ஒரு குழப்பத்தின் காரணமாக இவர் அண்ணன் போட்டால் தவறாக நினச்சிருவாரோ, அப்பான்னு போடலைன்னு வருத்தப்பட்டுருவாரோ அப்படிங்கிற அடிப்படையில் அவர் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறோம். இது மற்றபடிக்கு கூட்டணி பேசுறது இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவரை வந்து ஏற்கனவே அண்ணன் சொன்னோம், அவர் வரை எல்லாத்தையும் அப்பான்னு கூப்பிட சொல்கிறாரு. நம்ம அண்ணன் சொன்னால் தப்பாயிருமாங்கிற பயம் மக்கள் தானே அப்பான்னு கூட சொன்னார். தமிழ்நாட்டு மக்களாக இருந்தாலும் இந்திய மக்களாக இருந்தாலும் கூட்டணி நான் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களே அப்பான்னு கூப்பிட சொல்கிறேன். அப்போ நீங்கள் வடக்கிலேருந்து என்னை அப்பான்னு கூப்பிடலன்னா ஹிந்தி பாசிச ராகுல் காந்தி என்னை அப்பா என்று கூடவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்ப்பு ஏதோ தெரிவிச்சிட்டிங்கன்னா அந்த பயங்கரமாக போடலை சார். இது ஒரு பெரிய விஷயமே நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. நேற்று பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி உடன்பாடு வந்து சரியாக எட்டலை. இவங்க கேட்ட கணிசமான தொகுதி வந்து எட்ட முடியாத சூழல் ஏற்பட்டுருதுனால தகவலாம் வந்திருக்கு. இது குறித்து தான் டெல்லி வந்து எடப்பாடி அவர்கள் அமித்ஷா பார்க்க போயிருக்காருலாம் வந்திருக்கு. இப்போ அங்கே போய் என்ன மாதிரியான முடிவு சார்? இங்கே வந்து கூட்டணி எல்லாம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. இல்லை, கூட்டணி இறுதி செய்யப்பட்டது. தொகுதிகளில் தான் இங்கே தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு, தொகுதியும் இறுதி செஞ்சுட்டாங்க. அதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு அமித்ஷாவை பார்க்கறதுக்கு ஒரு போறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. தமிழக தலைவரே ஃபைனல் பண்ணலாம் சார். என்னாரே அது ஓகே தானே பண்ண. தமிழக தலைவர் எப்போயுமே உங்களுக்கு தேசிய கட்சியில் இப்போ எதுக்கு ராகுல் காந்தி ட்விட்டரில் அண்ணன் போடலன்னு நீங்கள் எல்லாம் கொந்தளிக்கிறீங்க? அப்போது வந்து தேசிய கட்சினா தேசியம் தான் முடிவு பண்ணணும். தமிழ்நாட்டினுடைய கூட்டணிக்கு தலைவராக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் அகில இந்திய அளவில் கூட்டணிக்கு அவங்க. அப்படிங்கும்போது ஒரு ஆளு இந்தியாவே ஆளக்கூடிய ஒரு கட்சி கூட்டணி பேசுறதுக்கு இவங்க அங்கே போகிறதும் அவங்க இங்கே வர்றது இயல்பு தானே சார். இதை ஒரு அரசியலாக எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன கூட்டணிகள் முடிவாகலை, ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் வெளியே போயிருமா போகாதுன்னு குழப்பத்தில் இருக்கிற ஒரு பட்சத்தில் அவங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியும் அந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி. அவங்க மிக தெளிவாக அமித்ஷா வச்சு மீட்டிங் போட்டாச்சு, மோடி அவர்களை வைத்து 2 முறை மீட்டிங் போட்டாச்சு. நேற்று ஒரு மிக சிறப்பான கூட்டம். அந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் மீண்டும் ஏற்படும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ வந்து கூட்டணிகளுடைய தொகுதிகளை உறுதி செய்வதற்கு இல்லது வேறு சில காரணங்கள் கூட இருக்கலாம். அதுக்காக அவர் போயிருக்கார். அதை போய் நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக கூட போயிருக்கலாம். இல்லைன்னா நான் 10,000 ரூபா அறிவிச்சிருக்கிறேன், இதெல்லாம் மத்திய அரசு எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், உங்களை நம்பி தான் அறிவிச்சிருக்குன்னு சொல்லலாம். பல விஷயங்கள் இருக்குது. இது நம்ம ஜோசிக்காரங்க மாதிரி இவர் அதுக்காக போயிருப்பாரா, இவருக்காக போயிருக்கா, மாற்றி மாற்றி பேசிக்கலாம். அப்படி பேசிக்கிறதால ஒரு நன்மையும் கிடையாது. அவங்க வந்து தெளிவாக அவங்களா அறிக்கை கொடுக்குற வரையும் நமக்கு வந்து இதை பற்றி பேச வேண்டியதில்லை. அமித்ஷா அவர்களே இவர் போய் மூஞ்ச மூடிட்டு பார்த்துட்டாருல, பொய் பொருளியை கிளப்பி விட்ட ஊடகங்கள் தானே சார் இது. அவர் சென்னை விமான நிலையத்தில் அமித்ஷாவை பார்க்க போகிறேன்னு பேட்டி கொடுத்துட்டு போகிறாரு. அப்புறம் எதுக்கு அவர் துண்டை போட்டுட்டு மூடிட்டு போனோம்? இவங்கள போய் மோடியையோ அமித்ஷாவையோ திமுகவினர் போய் ரகசியமாக சந்திக்கும் போது தான் துண்டை போட்டு போனோம். அவர் கூட்டணி கட்சி தலைவர், அவங்களுடைய அகில இந்திய கூட்டணி கட்சி தலைவர் சந்திக்க போகிறாரு. இதை கூட பொய் ஊடகங்கள் விதமாக நீங்கள் பெருசாக பரப்புனீங்க. அந்த மாதிரி தான் இதுவும் ஒன்று. கூட்டணிகள் உறுதி செய்யப்பட்டது, தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டது. அதை அகில இந்திய அளவில் அகில இந்திய தலைவர்கள் உறுதி செய்கிற வகையில் போய் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத மக்களுடைய பேச்சு பொருளாக இருக்கிறது. அதிமுக அமமுக
இடையே பார்த்தீங்கன்னா நேற்று அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு வந்திருக்கு. இது எங்கே வந்திருக்குன்னா தொகுதி உடன்பாடு பேசக்கூடிய அந்த நட்சத்திர விடுதிக்கு எதிரிலே நடந்திருக்கு. ஸோ இது வந்து களத்தில் வந்து என்ன மாதிரி பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்குது சார்? களத்தில் ஒன்றிணையாமல் போயிட்டாங்கன்னா களத்தில் 2 பேரும் ரொம்ப ஒன்றிணைஞ்சிட்டாங்க. இவர் வீட்டில் போய் அவர் விருந்து சாப்பிட்றாரு, அவர் வீட்டில் தலைவர்கள் சாப்பிட்றாங்க. ஆனால் தொண்டர்களும் அந்த மாதிரி அடுத்து சாப்பிடுவாங்க சார். அடுத்த கட்ட மாவட்ட செயலாளர்கள் அந்த மாதிரி சந்திச்சு இது பண்ணுவாங்க. அடுத்தது தொண்டர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஒரே கலர் வேஷ்டி தான் 2 பேரும் கட்டுறாங்க. அவங்களுடைய ஒரே கொள்கை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது தான். அவங்களுடைய ஒரே தலைவி ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அவர்கள் தான் 2 கட்சிக்கும். அப்புறம் என்ன இருக்குது? இப்போ கருத்து வேறுபாடு உள்ள கட்சிகள் இணையுது அப்படின்னா பரவாயில்ல. ஏங்க திமுகவை எதிர்த்து திமுகவை அழிப்பேன், ஒழிப்பேன், திமுகவை வரவிட மாட்டேன், திமுகவில் வாரிசு அரசியல் இருக்கிறது, ஸ்டாலினை ஒழித்தே தீர்வேன்னு சொன்ன வைகோவே இன்னைக்கு எங்கே இருக்காரு? அவங்க தொண்டர்கள்லாம் இப்படி இணக்கமாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறது, நேரப்போக்கு சொல்கிறது தான். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சிகளை பற்றி மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714